என்னக்கா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா பண்றீங்க? நாங்க ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரிங்கக்கா. என்ன நிறைய ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்க? ஆமாங்க. இது சன்ரைஸ் வியூ பாயிண்ட்ங்க. மஞ்சக்குட்டை சன்ரைஸ் வியூ பாயிண்ட். கன்னியாகுமரியில் உதிக்கிற மாதிரி இங்க சூரிய உதிக்கும். ஓ, அந்த அளவுக்கு தெளிவா தெரியும். தெரியுங்கய்யா. நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க கடையில இங்க மின்மலர் சிறப்பு குழு மூலியமா நாங்க பெட்டி கடை வச்சிருக்கிறோம். ஓஹோ, எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? நாங்க 5 வருஷமா வச்சிருக்கோம். ஓஹோ, என்ன இதெல்லாம் வித்துட்டு இருப்பீங்க? ஏலக்காய் இதெல்லாம் எங்க கிடைக்குது? உங்களுக்கு இங்கே கிடைக்குதுங்களா? இந்த டீ தூளுங்களா? அது டீ தூள். இது டீ தூளுங்க. பியூர் டீ தூள் நம்மள்ட்ட இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வீப்பாடுல கடை வச்சிருக்கிறதுனால இங்க டூரிஸ்ட் வராங்க. அவங்களுக்காக இங்க நாங்க வச்சிருக்கிறது மிளகு வச்சிருக்கிறோம், ஜீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு வச்சிருக்கிறோங்க. அது மட்டும் இல்ல பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு தேவையான இங்க எல்லா பொருளும் வச்சிருக்கிறோம். பபிள்ஸ் வச்சிருக்கிறோம். அப்புறம் மேகி, பிரெட் ஆம்லேட். ஓ, அது போட்டுட்டு இருக்கீங்க. சேல்ஸ் பரவாயில்லைங்களா? காலை எத்தனை மணிக்கு தரப்பீங்க கடை நீங்க? நாங்க 6 மணிக்கு தரப்போங்க. 6 மணிக்கு தரப்பீங்க. எல்லாமே பொருள் எங்க இருந்து கிடைக்குது? உங்க சேலம் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். சேலம் தான் லோக்கல்லையும் வாங்கிக்கிறீங்க. இங்க விளையாடுறது இங்க வாங்கிக்குவோங்க. பரவாயில்ல. ஒரு மகளிரா நீங்களே மட்டும் தனித்தனியா பண்ணிட்டு இருக்கீங்க. 2 கடை இருக்க மாட்டேங்க. இப்ப நான் 3வது கடை போட்டா விடுவீங்களா? வந்து இருங்க, ஆளுக்கு 10 ரூபாய் சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு கடை போடலாம். சரி சரி, ஐடியா பண்ண. கீழே தான் வரேன் நானு. பாண்டிச்சேரி என்ன சிரிக்கிறாங்க பாரு. அப்படி வைங்க, எல்லாரும் இல்லங்களா? பாசிட்டிவா சொன்னாங்க. ஆமா, பாசிட்டிவா சொன்னாங்க. கரெக்ட் தான். இருக்கிற மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போலாங்க சார். 6 ரூபாய் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு போலாம். ஆமா, ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஓகேங்கக்கா, தேங்க்ஸுங்கக்கா. பாத்தீங்களா இந்த மஞ்சக்குட்டை பாத்தீங்கன்னா கரெக்டா ரெக்கார்ட் நான் ரூட் காமிச்சு பாத்தீங்களா? போட் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வியூ பாயிண்ட். இங்கிருந்து பார்க்கும்போது, அதாவது குப்பனூர் வழியா நம்ம கீழே இறங்கின பாத்துறீங்களா? அரூர் ரோடு வழியா என்னென்ன ஊர் தெரியுது பாருங்க. மிஸ்டர்னா கிளியரா தெரியல. இங்கிருந்து பாத்தீங்கன்னா வாழவந்தி, கொட்டித்தூக்கி, செங்காடு, புத்தூர், புளியக்கடை, பாறைக்கடை, இந்த ஊர் எல்லாமே இங்கிருந்து பாத்தீங்கன்னா அழகாக தெரியுது பாருங்க. ரொம்ப ரம்மியமான காட்சி. முக்கியமான விஷயம், இந்த நின்றுட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம், இது வந்து 10-15 வருஷம் முன்னாடி தாங்க கட்டினது. இப்போதான் இது ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கு மஞ்சக்குட்டைங்கிறது. என்ன மெயினா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, டாப் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம ஏற்காடோட டவுன். த டாப் ஹில், அதாவது இங்கிருந்து பார்க்கணும் டாப் ஹில். ஏற்காடு டவுன் இங்கிருந்து பார்த்தா தெரியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயற்கை மனசை இதமாக வச்சுக்குது, ரம்மியமாக வச்சுக்குது. சரி, உங்களுக்கு ரூட்டை காமிச்சிட்டேன். காலையில் மங்களகரமான ஒரு விஷயம், சன்ரைஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குமாம்மா. கன்னியாகுமரி இருக்க மாதிரி இருக்குமாம்மா, அந்த அம்மா சொன்ன மாதிரி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை ஏற்காடு ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கும் நீங்கள் வரலாம், இதுக்கும் வரலாம். என்ஜாய் பண்ணுங்க. இந்த முகத்தில் இருக்கேன், எனக்கு பின்னாடி இருக்க முகம் வந்து கொஞ்சம் பார்த்து பயப்படவும் இல்லை, மிரட்டவும் இல்லை. ஸோ அதுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய். ஓகே, இப்போ இந்த மஞ்சக்கொட்டை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த மஞ்சக்கொட்டை வந்து ஏற்காடு போட் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த வியூ பாயிண்ட் நல்ல ஒரு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. சரி, இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் சொன்ன கிராமங்கள் எல்லாமே நீங்கள் அழகாக வியூ பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான மன ஆறுதல், ஒரு ரம்மியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அழகாக இருக்குது. இந்த ஸ்பாட் நிறைய பேருக்கு தெரியாது. மிஸ் பண்ண வேண்டாம். மறுபடியும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட. நாங்களும் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். ஓகே. ஓ, முகம் தெரியாத மனிதரிடம் பேசி கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து. முகத்தை காமிச்சிடலாமா? ஹாய், எப்படி இருக்கீங்க? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.